வாழ்வில் மீண்டும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே தீயில் வந்து தொடச்சிட்டேன். இது சாமி பூஜை ரூமுக்கு தீயில் இருக்கிறது இது. ஸோ இதை தொடச்சி இங்கே ஒரு கோலம் போடணும், அதாவது விநாயகர் போட்டு ஒரு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கோலம் எப்படி வரப்போகுதுன்னு தெரில, மொபைலில் பார்த்து ரொம்ப ட்ரை பண்ணி போட்ட கோலம். இப்போ பாருங்கள், ஹாஃப் போட்டேன், இன்னும் கொஞ்சம் போட வேண்டியது இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் பரவாயில்ல. நான் வந்து மொபைலில் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி தான் நானும் இதில் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதேமாதிரி யாரெல்லாம் விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி விநாயகரை வரைவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து சிம்பிளாக சின்னதாக தான் இருக்கும், பட் சூப்பராக இருந்தது. இதில் லேசாக அந்த இதுக்கு மட்டும் பல்லுக்கு மட்டும் அது அந்த ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். அது இது வந்து ஃபஸ்ட் வெளியே வாசல்லாம் போடலாம் இருந்துச்சு, பட் கொஞ்சம் சின்னதாக இருந்ததா, சரி இங்கே பூஜனுக்கு தீயில போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுதான் என்னோடய பிள்ளையார் கோலம். இதில் இன்னும் கலர் மட்டும் குடிக்க வேண்டியிருக்கு. கலர் கொடுத்துட்டு வரட்டேன். கலர் கொடுத்துட்டு இந்த சைடும் டிசைன் போட்டுட்டேன். இது இப்போ எப்படி இருக்குது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இந்த கோலம். நான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன் இந்த மாதிரி பிள்ளையார் சதுர்த்திக்கு. ஸோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாக. இப்போ பார்த்திங்கன்னா காலையிலே நான் எதுவுமே சாப்பிடல, சாயங்காலமே எதுவுமே சாப்பிடல. காலையில் சாப்பிட சாயங்காலமே சாப்பிடல சொல்லிட்டு கொஞ்சம் ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம வீட்டில் வளர்ந்த ஆரஞ்சு ஜூஸ் இருக்குது, ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தேன். அப்படியே வெளியே இப்போ தான் வந்து விளக்க தேய்ச்சி காய வச்சுட்டு பக்கத்துலேயே வந்து வெசல்ஸும் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. வெயில் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே மணி 3 இருக்குன்னு நினைக்கிறேன், 3-4 இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பூஜை ரூமுக்கு வந்துட்டு காலையில் சாமி கும்பிட்டோம், பட் சாமி ஃபோட்டோ தொடச்சி பூ மட்டும் வச்சு கும்பிட்டோம். சந்தன குங்குமம் எதுவுமே வைக்கலை. சரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தன குங்குமமோட ஃபோட்டோக்கும் வச்சிட்ருக்கேன். எனக்கு சந்தன குங்குமம் வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த வேலை செய்ய பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவேன். அது என்னென்னா ரொம்ப தனியாக இது பண்ணிட்டப்போ இப்போ அப்பா வந்து கடைக்கு போய் கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு இருந்தாங்க, அதில் தான் அவங்கள்ட்ட காமிச்சிட்ருக்கேன். இது வந்து பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் தீப்பெட்டி வாங்கிட்டு வந்துருந்தாங்க. தீப்பெட்டி எங்கள் வீட்டில் நாங்கள் லைட்ரு யூஸ் பண்ண மாட்டோம், தீப்பெட்டி தான். ஸோ தீப்பெட்டி வந்து எங்கெங்கே ஒரு நாளைக்கு ஒரு தீப்பெட்டி காணாமல் போயிடுது. ஸோ இந்த மாதிரி நிறையா வாங்கிட்டு வந்துடுவாங்க அப்பா. இந்த டைமும் எத்தனை தீப்பெட்டி இருக்குது? 1 2 3 4 5 6 இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து இது என்னது, எங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா என்னது, இது வந்து இந்த பாயாசத்துக்கு போடுவாங்கள்ல, முந்திரி, பாதாம், ஏலக்காய் அதெல்லாம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இது என்னது, என்ன மாவு, அரிசி மாவுன்னு எனக்கு அரிசி மாவு இது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா டேட்ஸு, சாமி கும்பிட தான் இங்கே இருந்திருக்காங்க போல். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா பூஜை சாமான்லாம் இதில் இருக்குது. எண்ணெய், பத்தி, சாம்பிராணி, பழம், தேங்காய், திரி இதெல்லாம் வந்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னா இந்த பிள்ளையார் ஒன்று அதை என்ன பண்ணாங்கன்னா ஒரு இதில் வந்து பன்னீர் ஊற்றி அதில் அப்படி சொல்லிட்டு அப்பா சொன்னாங்க. பார்த்துக்கிட்டேன். இது எல்லாத்துக்குமே சந்தன குங்குமம் வச்சு முடிச்சுட்டு இருந்தேன், பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு சிலருக்கு முடிச்சுட்டு ஒரு சிலருக்கு இப்படிலாம் வச்சிட்ருக்கேன். பேக் சவுண்டோடு போடுங்க, நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. நான் பேக் சவுண்டு போட்டு ரொம்ப சவுண்ட் வரும்னு சொல்லிட்டு நான் பேக் சவுண்ட் கட் பண்ணிட்டு போடுவேன். பட் இந்த டைம் பேக் சவுண்டு கேட்கும், நான் பேசுகிறதும் கேட்கும். ஆரம்பிச்சேன்.
பார்த்தீங்கன்னா உப்பு வச்சு நல்லா வளர்க்க வைக்கிறதுக்காண்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி வைப்பாங்க புது ரூமில், அதனால் அந்த அரிசி வச்சுட்டு இருந்தேன். பழைய அரிசி எடுத்துகிட்டு புது அரிசி நியூவாக போட்டு வச்சுருந்தேன். இப்போ அதையும் பக்கத்தில் வச்சு அதில் வந்து இன்னொரு சாமியை வைப்பாங்க, அது என்ன சாமி நேம் தெரில எனக்கு. அந்த சாமியை வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த சைடு அது சைடில் போட்டு வளர்க்கலாம் வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கோலம் போடுறதுக்கு கீழே இருக்குல்ல, அங்கே வந்து அந்த உப்பு விளக்கையும் இலையையும் வைக்கணும் சொல்லிட்டு நான் இங்கே தொடச்சிட்டு அங்கேருந்து குப்பையெல்லாம் மாப்பு போட்டு வைக்கிட்டேன். இங்கேயும் பண்ணி வச்சு தொடச்சிட்டு நம்ம கோலம் பண்ண ஒரு கோலம். பேக்கில் அன்னைக்கு வந்து ஜோ படம் போட்டுருந்தா, ஸோ அந்த பாட்டு தான் ஓடிட்டு இருந்துச்சு. பன்னீர் ஊற்றி லேசாக நம்ம வந்து தொடச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா வெட் பண்ணி நல்லா தொடச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கோலம் போட ஆரம்பிச்சது நார்மலாக ஒரு ஸ்டார் பண்ணால் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு ஸ்டார் போட்டுக்கிட்டேன். கோலமே போட்டுருவாங்க, இப்போ நல்லா கோலம் கோலம் கொஞ்சம் கம்மியாகுது. இந்த குழம்பு சிம்பிளாக குழம்பு போட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து இது என்னது சரி மாமரம் இருக்குல்ல, மாமரத்தை வந்து மாமரம் இலை வந்து வெளியே இது பண்ணுன்னு சொல்லிட்டு மாமரத்துலேருந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த இலையை பறிக்கணும்னு சொல்லிட்டு அண்ணன் வர்றதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எடுத்த ஃபோட்டோலாம் இதெல்லாம், அப்போ எடுத்த வீடியோஸ் தான் இதெல்லாம். வெளியே மட்டும்தான் நான் இந்த இது போட்ட மாமரம்லாம் இது பண்ணேன். மாமரம் இப்போ பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளெல்லாம் ரெடி பண்ணி அந்த காலைல வச்ச பூவை எல்லாத்தையும் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு இங்கே கிச்சன் அம்மா க்ளீன் பண்ணி விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் மாத்தோரணம் கட்டுறதுக்காண்டி பூ கட்டுற நூலில் தான் பண்ணுவேன்னு சொல்லி பூ கட்டுற நூல் எடுத்துகிட்டு வந்துருந்தேன். இப்போ இலை கட்டுறது பாருங்க நூல். இப்போ பார்த்திங்கன்னா இலை வந்து ஒன்றா பறித்து அதை வந்து பின்னால் வந்து அந்த நூல் முன்னால் வருது. அதுக்கப்புறம் அந்த நூலில் கொடுத்து போடுவாங்க. இது நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதை எடுத்து வாசலில் மட்டும் போணுச்சு, கொஞ்சம் போதும். இப்போ இது எல்லாத்தையும் நான் பறித்து எடுத்து வச்சுருக்கேன். தண்ணீர் எல்லாத்தையும் பறித்து எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இதை எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து இப்படி பண்ணி இதை வந்து நீரில் வந்து கொடுப்பாங்க, இந்த மாதிரி தான் வரும் சொல்லி இது எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.
நடந்துட்டு இருந்தாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நான் கோர்த்துட்ருக்கேன் ஒன் பை ஒன்னாக. இப்போ இது வெளியே போட்டாச்சு. இது போட்டோன்னா அழகாக இருந்தது. இந்த முத்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் போனப்போ ஆட்சி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த இதுவும் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு புது விருந்தாளி இருந்திருக்காங்க. ஆட்டுக்குட்டி வாங்கியிருந்தோம். இப்போ வாங்கி ஒன் டே தான் ஆகுது. விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாள் நாள் தான் வாங்கியிருந்தோம். அதான் அதுக்கு வந்து எல்லாம் மிச்சம் இருந்துதான் சொல்லிட்டு அங்கே குட்டி அடுக்க போட்டுருந்தேன். இதோட நேம் பார்த்திங்கன்னா வள்ளி. அது என்ன பார்த்தாலே பயந்து போகுது. ஏன்னா இப்போ தான் நான் வந்து பிஃபோர் ஆகிருக்கு. அப்படியே பாட்டு கேட்டுட்டு அடுத்தது என்ன கொலைக்கட்டை செய்ய வேண்டியதை தான் அதுக்கு தான் பண்ணிகிட்ருந்தோம். மாவை வந்து இந்த மாதிரி சூடு பண்ணி எடுத்துக்கணும்னா ஸோ அதை தான் நான் பண்ணிகிட்ருந்தேன். லோ ஃப்ளேமில் வச்சு நார்மலாக லேசாக சுட்டால் போதும் மாவு. அந்த மாதிரி பண்ணுவோம். பக்கத்தில் கொண்டக்கடலை வேக போட்டிருக்காங்க. இதை வச்சு என்ன கல்யாணம் தெரியும். சரி, இப்போ இதை நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படின்னா குளிச்சுட்டு வந்தேன். காலையிலே குளிச்சுட்டு இப்போவும் மறுபடியும் வந்துட்டு நீங்கள் சாமி பண்ணு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா இது நியூ ட்ரெஸ் நான் போட்டிருக்கேன். இது நேற்று தான் வாங்கியிருந்தேன். ஆஃபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கலைத்திருவாரா ஸோ மெஹந்திலாம் வச்சுட்ருந்தேன். அதுதான் இப்போ கிட்ட காமிச்சிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபேர் அண்ட் லவ்லி வந்து மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். வேறு எதுவும் மேக்கப் போடலன்னா. ஸோ நல்லா ஃபேர் அண்ட் லவ்லி மட்டும் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வேணால் நம்ம வந்து பொட்டு வச்சுட்டு போட்டுக்கிட்டோம். இது வேணால் போட்டு சிம்பிளாக தான் ஃபேர் அண்ட் லவ்லி மட்டும் டாட் ஆகிடுச்சு. சாமிக்கு பூ போட்டுருந்தாங்க. அதுதான் ஃபஸ்ட்டே நான் வந்து சாமிக்கு பூஜை கண்டிப்பாக லாஸ்ட்டு தான் வரும். நான் தெரியாமல் ஃபஸ்ட்டே போட்டேன். எனக்கு அதை டெலிட் பண்ண முடியாது. அதாவது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் அதை ஒன்று எடுத்துக்கேன். அதுக்கப்புறம் நானும் அப்பாவும் சொல்லுவேன் பூ எல்லாத்தையும் செட்டப் பண்ணி அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க. அதுதான் கொஞ்சம் வந்துட்டு வாய்ஸ் கட் பண்ணணும்னு நினச்சி மறந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா சாமிக்கும் பூ வச்சாங்க. இப்போ சாமி கும்பிட்டாச்சு. நம்ம செஞ்ச பலகாரம்லாம் வச்சு சாமியை வந்து பாட்டு போட்டு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நீங்கள் எப்படி சாமி கும்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே பாட்டு வச்சு யூடியூப் மொபைலில் பாட்டு வச்சுட்டு அப்படியே சாமி கும்பிட்டோம். ஸ்பீக்கர் ஒர்க் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஃபோனில் வச்சுட்டு சாமி கும்பிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:15 ஆகுது. இப்போ சாமி கும்பிட்டு வெளியே வந்தோம். வெளியே கோவில் கேட்கறதுல பார்த்திங்கன்னா இந்த போட்டிருக்க கூட நான் போட்டது. ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் தான் கோலம் போட்டு கொஞ்சம் பெருசாக போட்டாங்க. அதை எடுக்க மறந்துட்டேன்.